அங்கே சொர்க்க கம்பெனியும் கிடையாது, நரக கம்பெனியும் கிடையாது. இது மனுஷனுடைய கற்பனை. இது சொர்க்கம் நரகம். நீ சுகமா வாழ்ந்தீன்னா உனக்கு சொர்க்கம், நான் துன்பப்பட்டு வாழ்ந்தா நரகம். நரகமும் சொர்க்கமும் பூமியில் இருக்கிறத தவிர பெரிய தனி உலகம் வச்சுக்கணும் வாழலை, கம்பெனி நடத்தல யாரும். அம்மன் உருவத்தில் பலர் உருவாக்கி அம்மனாக வலம் வருகிறார்களே, அவர்களுக்கு வந்துட்டு கடவுள் எதுவும் தண்டனை கொடுப்பாரா சாமி? இல்ல எப்படி சாமி? கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதே கிடையாது. ஆனா அவங்க செய்யற செயலே அவங்களுக்கு தண்டனையா மாறிடும் பின்னாடி. இன்னைக்கு நான் கடவுள் மாதிரி வேஷம் போட்டுக்கணும் ஊரை ஏமாத்திக்கின்னு இருந்தேன்னா நாளைக்கு அந்த நான் செய்த செயலே எனக்கு தீமையா மாறிடும். கடவுள் எங்கேயும் வந்து யாருக்கும் தண்டனை கொடுக்கறது கிடையாது. கடவுள் தண்டனை கொடுத்தாருன்னா கெட்டவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவாரு. கடவுள் சட்டம் படிச்சுட்டு உட்காந்து இல்லை. ஆனா இந்த மதத்தில் இருக்கிறவங்க அதை சீர் பண்ணணும். அதை யாரும் சீர் பண்ணல. யார் சீர்? பூனைக்கு மணி கட்டுறதுன்ற கதையில போய் நிற்குது. ஆனா யாருமே அம்மனா ஆயிட முடியாது. இது அம்மனா ஆடுறது, பேய் ஆடுறது, சாமி ஆடுறதுலாம் இது ஒரு நோய், ஹிஸ்டரியா நோய், நரம்பு ட்ரபிள். அது அம்மன் யார் மேலேயாவது இறங்கிடுவாங்களா? அம்மன் யார் மேலேயாவது இறங்கினா அந்த குடும்பம் கஷ்டப்படுமா? அந்த குடும்பத்தில் சாவு நடக்குமா? அம்மனே இருக்குத. இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மக்கள். யோசிக்காமையே போய் ஏமாந்து போய் அதுங்காலில் ஊந்துக்குன்னு இதுங்காலில் ஊந்துக்குன்னு அதுகிட்ட போய் கேள்வி கேட்டுக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. அறியாமை. மக்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லைன்னு அர்த்தம். எது தெய்வம்? தெய்வத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தங்கதா? இது மனித உடலாச்சே. இந்த மனித உடல்ல எப்படி தெய்வம் ஆடும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்லை. அதனுடைய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க பின்னாடி. இப்ப தெரியாது. அது ஆடும்போது நல்லா தான் இருக்கும், 4 பேருக்கு பார்க்குறாங்க, 4 பேருக்கு வணங்குறாங்க நம்மளேன்ட்டு. ஆனா பின்னாடி நரக வேதனைக்கு உள்ளாக்கிடும். இப்ப அவங்க செய்யற தவறுலாம் இருக்கு. தவறுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்க. ஆனா மனம் குறுகு இருக்காதா சாமி அவங்க செய்யற? அதே எப்படி அவங்க தான் அதுக்கு என்ன திருட போறான் ஒருத்தன், அடுத்தவன் பொருள் அது அவனுக்கு உறுத்துச்சுன்னா போய் திருடுவானா? திருட மாட்டானே. அவனுக்கு என்ன பொருள் திருடணும். அது மாதிரி இவங்க மக்களை ஏமாத்தணும்னு வந்துட்டு உங்களை போய் மனம் என்ன குறுக்கு இருக்கும்? ஒரு குறுக்குறுப்பும் பண்ணாது. ஒரு ஒரு நாயை அடிச்சுட்டு செத்து போச்சுன்னு சொன்னா உன் மனசு வருத்தப்படுது இல்லையா? அப்போ செய்யாத செயலை செய்யும் போது மனம் வருந்தது. அவங்க அதையே செய்துன்னுக்கிறவங்களுக்கு என்ன மனம் வருந்த போகுது? இப்ப பாய் ஆடா இருக்கிறான், எத்தனை ஆட்டா இருக்கிறான்? ஒரு நாளைக்கு ஒரு பாய் 100 ஆட்டா இருக்கிறான். அவனுக்கு என்ன பாவம்னு தெரிஞ்சா இருக்கிறான், கரின்னு தெரிஞ்சா இருக்கிறான். அதனால அவனை பாதிக்கிறது இல்லை. அது மாதிரி இவங்க நான் சாமின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கின்னு ஆடிங்கிறாங்க. ஆடுறவங்களுக்கு போய் மனம் என்ன உறுத்த போகுது? ஒரு உறுத்தலும் வராது.